Hello everyone, welcome to Mom's Secret. Today we're going to make a teeth cake. யாரோட டீத் கேக்? டீகேக். Teacake. ஸோ இன்றைக்கி பண்ண போகிற கேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான வெண்ணிலா கேக் தான். எப்போவுமே கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி முட்டை பட்டர் இது எல்லாமே வந்து ஒரு 1லேருந்து 2 ஹவர் வரைக்கும் வெளியே எடுத்து வச்சுருங்க. ஸோ அப்போ தான் வந்து அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையிலேருந்து ஒயிட்டையும் எல்லோ யோக்கையும் வந்து நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இந்த ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பீட் பண்ணி ஃப்ளஃபியாக எடுத்துக்கணும். அது எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்கும் அந்த கேக் வந்து நல்லா ஸ்பான்ச்சியாக வரும். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா லைம் ஜூஸ் கொஞ்சோன்னு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஹை ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ளஃபியாக வரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷமாவது நல்லா நம்ம பீட் பண்ணணும். அப்படி நல்லா பீட் பண்ணால் தான் வந்து நல்லா ஃப்ளஃபியாக அந்த ஸ்டிஃப் பீக் வரும் அது. ஸோ இது கூட நான் வந்து 1/2 கப் அளவுக்கு பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன். ஸோ சர்க்கரையை வந்து நல்லா மிக்சர் கிரைண்டரில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க. ஸோ முழுசாக சர்க்கரை இருந்தால் அது கரையிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். இந்த மாதிரி பவுடர்ட் சுகர் தான் சேர்க்கணும். ஸோ கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த கேக் நான் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜாரா நான் பண்ணுறேன்னா சரி அவள் பண்ணட்டும் அப்படின்ட்டு வீடியோ எடுக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு ஃபேமிலி கேக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஜாராக்கு நான் என்ன வேலை கொடுத்துருக்கேன்னா மாவு வந்து சலிக்கிறதுக்காக வேலை கொடுத்துருக்கேன். இதில் நான் ஒரு கப் அளவுக்கு ஆல் பர்பஸ் ஃப்ளார் மைதா சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து முட்டை வந்து நல்லா ஸ்டிஃப் பீக் வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த எல்லோ யோக்கை வந்து ஒன்றா நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டராக இருந்துச்சுன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும். அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது சைடில் பார்த்தீங்கன்னா ஜாரா வந்து மாவை சளிச்சிட்டே இருந்தால் ஒரு 2லேருந்து 3 வாட்டி நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஏர் ஃபார்ம் ஆகும். நான் ஏன் வந்து ஆயில் அதுக்கப்புறம் பால் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணேன்னா இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எக்கில் இருக்க அந்த ஏர் எல்லாமே போயிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இது 3 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மிக்சரில் சேர்த்துருவேன். இப்போ நம்ம சளிச்சு வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சமாக சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸ் மிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா ஏரியாக இருக்குது. ஸோ அது போகாத மாதிரி லைட்டாக நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஓவனை வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து கீழே பார்ச்மெண்ட் ஷீட் இல்லைனா வந்து ஃபாயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பட்டர் அப்ளை பண்ணி லைட்டாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மாவு நம்மளுக்கு வந்து கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஆக்சுவலாக இது பேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பேன், ஒரு 6 இன்ச் பேன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட பார்த்திங்கன்னா 9 இன்ச் பேன் தான் இருந்துச்சு. கொஞ்சம் வைடாக இருக்கிறனால மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆனனால எனக்கு வந்து சின்னதாக தான் வந்துச்சு கேக்கு. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து 6 இன்ச் பேன் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஹைட்டாக வரும். அதுக்கப்புறம் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு டூத்பிக் எடுத்து இந்த மாதிரி ஸ்வெல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஓவனில் வச்சுடலாம். ஸோ உங்களுக்கு வந்து 6 இன்ச் பேனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30 நிமிஷம் ஆகி இது பேக் ஆகி வரத்துக்கு. எந்த வந்து வைடாக இருக்கிறனால இது சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஹேர் ஸ்டைலும் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷார்ட் ஹேராக இருக்கட்டும், லாங் ஹேராக இருக்கட்டும், யார் வேணாலும் இது ட்ரை பண்ணலாம். ஸோ ஃப்ரெஞ்ச் பிளேட் தான் இது. சைடில் வந்து நான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு போனி டெயில் மாதிரி போட போகிறேன்.
இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்லாம் ஷேர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து என்னென்ன ஹேர் ஸ்டைல் வந்து நான் ஜாராக்கு ஸ்கூலுக்கு போட்டு விடுவேன் அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். Patty cake, baker's man. Bake me a cake as fast as you can. Pat it and bake it and put it with a bee. Put it in an oven and baby and me. ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஹேர் ஸ்டைல், நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கேக்கும் நல்லா பேக் ஆகிடுச்சு. எனக்கு வந்து 25 நிமிஷம் ஆச்சு பேக் ஆகிறதுக்கு. இது கூடவே வந்து டீ குடிக்கலன்னா எப்படி, அதனால் நான் வந்து சுக்குமல்லி டீ போட போகிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட இன்ஸ்டன்ட் பவுடர் தான் நான் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்குமல்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆச்சி பிராண்டோட பொடி தான், ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து பாயில் ஆனால் போதும், நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். இந்த பவுடர்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாக்ரி வெல்லம் வந்து சேர்த்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சர்க்கரை வெல்லம் எக்ஸ்ட்ரா எதுவும் போடணுன்னு அவசியமே கிடையாது. தண்ணியில் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம குடிக்க வேண்டியதுதான். கேக் பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருந்துச்சு, நல்லா ஸ்பான்ச்சியாக இருந்துச்சு. இதுவே வந்து கொஞ்சம் சின்ன பேனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. எனிவே நான் நினச்ச மாதிரி வந்துருந்துச்சு. டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் and subscribe to Mom's Secret. Thank you for watching. Bye.